ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸ்வரி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதாவது நம்ம சின்ன வயசுலலாம் சாப்பிட்ருப்போம், இலந்த பழம், இலந்த வடை வந்து செஞ்சு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து நெல்லிக்காயை வச்சு எப்படி பண்ணலாம் அப்படின்றத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நான் வந்து இன்றைக்கி இந்த மாதிரி அரைநெல்லிக்காய் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து எனக்கு சின்ன சின்னதாக வந்து கிடச்சிது. உங்கள்கிட்ட பெரிய சைஸ் நெல்லிக்காய் கிடச்சதுன்னா கண்டிப்பாக அதில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் வேறு லெவல் டேஸ்ட்டில் வந்து இருக்கும். இதை வந்து கொஞ்சமாக உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூடவே நாட்டு சர்க்கரை வந்து 1 கப் அளவு வந்து எடுத்திருக்கேன். இதில் வந்து 3/4 கப் அளவு இப்போ எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு 1/4 கப் அளவு எக்ஸ்ட்ரா வந்து நான் சேர்த்துக்கிட்டேன். வாய்ஸ் ஓவர் பண்ணும்போது நான் உங்களுக்கு வந்து இதை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ கடாயில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறமா சர்க்கரையை வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா சீக்கிரம் வந்து உங்களுக்கு கரைஞ்சிரும். கட்டி கட்டி ஆகாமல் கரைஞ்சிரும். ஸோ வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் எவ்வளோ வேணும் சர்க்கரை அப்படின்னு. எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு வேணும்னா அதுக்கப்புறமா ஆட் பண்ணிக்கலாம். தாராளமாக எதுவும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ இப்போ வந்து வாஷ் பண்ணி வச்ச நெல்லிக்காயை வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் ஒரு அரை பதம் வந்து வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து உப்பும் மிளகாத்தூளும் கொஞ்சம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். எந்த அளவு ஸ்பைசி வேணுமோ அந்த அளவு வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவு வந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். எனக்கு கரெக்டாக இருந்தது. மூடி வச்சு கொஞ்சமாக வந்து வேக வச்சு நம்ம வந்து எடுத்துக்கலாம். அப்பப்போ வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்தா போதும். நம்ம கண்டினியூஸாக கிண்டி விடணும்னு வந்து அவசியம் இல்லை. அதுக்கப்புறமா இது வந்து நல்லா அந்த தண்ணி மாதிரி இருக்குது இல்லையா, அது வந்து நல்லா இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வற்றணும். அதளவு வந்து நம்ம மூடி வச்சு வேக வச்சு எடுக்கணும். நல்லா அந்த நெல்லிக்காயெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா சுருங்கி வந்துடும். அந்த பதத்துக்கு வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்தளவு பக்குவம் இருக்கணும். நல்லா எப்படி நெல்லிக்காய் வந்து சுருங்கி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இந்தளவு நல்லா வந்து சுருங்கி இருக்கணும். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நல்லா வந்து எனக்கு வேக வச்சுட்டு இதில் வந்து நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு கண்டெய்னரில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டாலும் சரி, வெளியில் வச்சுருந்தாலும் சரி உங்களுக்கு கெட்டு போகாது. ரொம்ப நல்லாவே இருக்கும். சீக்கிரமே எனக்கு வந்து ஒரு வாரம் கூட ஆகாது. சீக்கிரமே காலி பண்ணிடுவேன். உடனே அடுத்தடுத்து நான் வந்து பெரிய நெல்லிக்காய் கிடைச்சாலும் வந்து பண்ணிகிட்டு இருப்பேன். குட்டி நெல்லிக்காய் கிடைச்சாலும் எது கிடைச்சாலும் வந்து நான் பண்ணிகிட்டே இருப்பேன். இது வந்து விட்டமின் சி இருக்குது. முடி வளர்கிறதுக்கும் நம்ம வெயிட் லாஸ் பண்ணும்போது ஸ்வீட் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி. இதை வந்து நீங்கள் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் நம்ம சாப்பிட்ட இலந்த வடை மாதிரியே டேஸ்ட்டு கண்டிப்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருந்ததா அப்படின்றத வந்து எனக்கு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வந்து வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸை யூஸ் பண்ணி எந்த மாதிரி ரெசிபிஸ் பண்ணலாம் அப்படின்றத வந்து நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் 1500 வீடியோஸ் வரையிலும் போட்டிருக்கோம். குக்கிங் வீடியோ, விலாக் வீடியோ, கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ் வீடியோ, ஸ்நாக்ஸ் வீடியோ எல்லாமே போட்டிருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங் மை சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நாளைக்கு வந்து ஒரு சூப்பரான ரெசிபி வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். பாய்.